ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 6. நித்திய நைமித்திய கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும்? கண்டிப்பா நித்திய நைமித்திய கர்மத்தை செய்யணும் அப்படிங்கறத மட்டும் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பர்டிகுலரா இன்சிஸ்ட் பண்றாங்க. எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியாததான், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஆனா அந்த பலனை எதிர்பார்க்காம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் ஞானதேவரால மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கி தள்ளுறாரு பாருங்க. அத்தனை எக்ஸாம்பிள்ஸுமே பலனை நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக. நித்திய நைமித்திய கர்மம் பண்ணணும், எப்படி பண்ணணும், பலனை எதிர்பார்க்காம பண்ணணும். இத அழகா உதாரணங்கள் வழியா அடிக்கி தள்ளுகிறார். படிக்கிறேன். பிறன் பொருளை கொண்டு யாத்திரை செய்கிறவன் தான் யாத்திரை செய்ததாக சந்தோஷித்துக் கொள்ள இடம் இராதது போலே. ஒரு யாத்திரை பண்ற, அப்ப அந்த யாத்திரையினுடைய பலன் நான் யாத்திரை பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா நீயா கடுமையா பாடுபட்டு உழைச்சு நீ யாத்திரை போகணும்னு சேர்த்து வச்சு அந்த பணத்துல போனா அந்த அந்த ஃபீல் அப்படி போனாலே பலனும் எதிர்பார்க்க கூடாதுன்றதுதான் உண்மை. பட் புரியணும்ல, புரிய வைக்கிறதுக்காக. நீ 4 பேர்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு யாத்திரை போயிட்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு ஃபீல் வராது. நான் யாத்திரை போனேன், இந்த நான் வராது. ஏன்னா அவங்களுடைய தயவுல நான் போயிட்டு வந்தேன், அந்த ஃபீல் தான் நமக்கு வரும் இல்லையா? அதனால நீயே பண்ணாலும் அந்த பலனுக்கு நீ சொந்தம் கொண்டாட மாட்ட அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள சொல்லியிருக்காரு. ஒரு அரசன் அதிகாரத்தை சகாயமாக கொண்டு மற்றொரு அரசனை ஜெயித்தவனை கட்டி பிடித்து கொண்டு வந்தவன் தானே அவ்வரசனை ஜெயித்து கொண்டு வந்ததாக எண்ணிக்கொள்ள இடம் இராதது போலே. இது ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள். நான் இன்னொரு அரசனின் துணை கொண்டு ஒருத்தனை ஜெயிச்சிட்டேன், சரியா? நான் நேரடியா கண்டிப்பா அவனால ஜெயிக்க முடியாது, அதனாலதான் என்னோட சப்போர்ட்ல போனேன். இவன் சப்போர்ட்ல போயிட்டு நான் அவனை கட்டி பிடிச்சு கொண்டு வந்து நான் என் ஜெயில அடைச்சிட்டேன் அப்படின்னா இதுல என்னுடைய பெருமை என்ன இருக்கு? ஒரு மண்ணாக்கட்டியும் கிடையாது. ஸோ யூ டூ தி ஆக்ஷன், நீ தான் ஆக்ஷனை பண்ற. பட் ஆனா அதுல நீ பலனை சொந்தம் கொண்டாட மாட்ட. இப்ப நீங்க அரசனுடைய சகாயம் அப்படிங்கிறது தெய்வத்தினுடைய சகாயம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா வித்தவுட் தி சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் நம்மளால எதையுமே சாதிக்க முடியாதுல்ல. அப்போ நீயே எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதையும் இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றொருவன் கச்சத்தை பற்றி கொண்டு ஒரு ஆழமான நீரை தாண்டி வந்த ஒருவன் தானே அந்த நீரை நீந்தி தாண்டி வந்து விட்டதாக எண்ணிக்கொள்ள இடம் இராதது போலே. another எக்ஸாம்பிள். இப்போ நதியில விழுந்துட்டோம், ஆனா ஒருத்தன் தண்ணியில குதிச்சு நம்மளை காப்பாத்துறான். நீ என்னை பிடிச்சுக்கோ, நான் அவனை கரையை ஏத்திடுறேன்னு சொல்லிட்டான். நான் அவனை எப்படியோ பிடிச்சுக்கிட்டேன், அவன் கரையை ஏத்திட்டான். நான் தண்ணியில விழுந்து நான் கரை ஏறிட்டேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படித்தானேங்க இன்னைக்கு நான் ஏதோ விஷயத்த நான் பண்ணணும்னா கூட அந்த தெய்வத்தின் சப்போர்ட் இல்லாம, தெய்வத்தின் ஒட்டுமொத்தமா தெய்வம் தான் எல்லா ரூபத்திலயும் இருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டும் இல்லாம நான் எதையுமே பண்ண முடியாது. தனிவராக நான் என்னதான் பண்ண மாட்டேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த ஃபீல் இருக்கணும். எப்படி நீந்தி போறவன் ஒருத்தன் காப்பாத்திட்டு கொண்டு போயிட்டு வெளியே விட்டுட்டான், நான் தப்பிச்சிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். ஐயோ அவன் இருந்ததுனால நான் வெளியே வந்துட்டேன்டா, அந்த ஃபீல் தானே வரும். வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் தான் வந்தேன். பட் நான் வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா என்ன வர வச்சது அவன் அல்லவா. that's the kind of feel. ஒரு எஜமானனுக்கு புரோகிதனாக ஏற்பட்டவன் தன் கையால் தட்சிணை முதலியவற்றை கொடுத்ததால் தானே அவற்றை கொடுத்ததாக எண்ணிக்கொள்ள இடாமிராதது போல. என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ ஒரு தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வீடு தேடி வர்றான். அவங்களுக்கு ஏதோ தானம் கொடுக்கணும், ஏதோ தட்சணை கொடுக்க போறீங்க. முதலாளி என்ன பண்றாருன்னா அந்த தொழிலாளியை கூப்பிட்டு இந்தடா இந்த பணத்தை அவர்கிட்ட கொடுத்துடுறோம் அப்படிங்கிறாரு. உடனே இவன் கொண்டு போயிட்டு அதை கொடுத்துட்டு தானே பண்ணினேன்ற ஃபீல் வருமாங்க? 100% வர சான்ஸ் இல்லை. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் சப்போர்ட் ஆஃப் முதலாளி கொடுத்தாரு, நான் கொடுத்தேன். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணினாலும் அது அனைவருடைய அனுகிரகத்தால் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நான் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? அந்த ஃபீலிங் இங்க காட்டுறாங்க. ஒவ்வொருவனும் பஞ்ச மகா யங்கங்கள், பிரம்ம யங்கம், பித்ரு யங்கம், தேவ யங்கம், பூத யங்கம், ஹிருதயங்கம், யங்கம் ஏதோ இருக்கு, முதலிய நித்திய நைமித்திய கர்மங்களை செய்ய நேரிடும். சில எங்கங்கள் உலக நன்மைக்காக நீ எங்கங்கள் பண்ணலாம். சொர்க்கத்துக்கு போகணும் தான் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. உலக நன்மைக்காக சில எங்கங்களை நீ பண்ணலாம், அதுவும் நித்திய நைமித்திய கர்மத்துக்கு தான் வரும், இல்லைன்னு சொல்லல. அந்த கர்மங்களை நீ செய்ய நேரிடும் போதெல்லாம் சாஸ்திர விதி கோணாமல் அவற்றை செய்துவிட்டு தான் அவற்றை செய்து வைத்ததாக பாவிக்காது ஒளிந்து அதிலிருந்து உண்டாகக்கூடியதாக இருக்கும் பலனின் மேல் ஆசையை செல்ல ஒட்டாமல் இருக்க வேண்டும். இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கடைசியில தியரி சொல்றாரு, சரியா? இப்ப இதெல்லாம் எதுக்கு சொன்ன? நீ எங்கம் பண்ணுவ, எங்கம்னா கர்மம் தான், சரியா? அது டிஃபரெண்டா சொல்லியிருக்காரு. பித்ரு அப்படின்னா தாய் தந்தையர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது, தேவ எங்கம் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டியது,
பூதயங்கம், எல்லா பூதங்களுக்கும் நாம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஸோ இதான் நம்ம பண்றோம். ஹிருதயங்கம் என்னமோ இருக்குது தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நித்திய நைமித்திய கர்மத்தை பண்றோம். பட் பண்ணிட்டு அந்த பலன்ல கடுகளோ கூட எதிர்பார்ப்பு இல்லாம நீ அதை பண்ணணும் என்பதற்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்தியார் குழந்தைக்கு பால் கொடுத்து அதை வளர்க்கும் ஒருவன் அக்குழந்தையை தனக்கு யாதொரு லாபம் உண்டாவதை உத்தேசிக்காமல் இருப்பது போலே, புறத்தியார் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது அந்த குழந்தை நமக்கு ஏதாவது நாளைக்கு காலையில வந்து, ஏன்னா தான் குழந்தை கொடுக்கும் போது இவன் நாளைக்கு என்ன காப்பாற்றுவோம் அப்படின்னு ஃபீல்லாம் வருது நமக்கு இல்லையா? பட் புறத்தியார் குழந்தை கொடுக்கும்போது அந்த மாதிரி ஃபீல் வர்றதில்லை. சச் அ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் நீ பண்ணணுமே தவிர எந்த கர்மத்தையும் நீ ஒரு எதிர்பார்த்து பண்ணக்கூடாது, பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாதுன்றதுக்கு மறுபடியும் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. அவன் அக்கர்மங்களை செய்ய தொடங்கும் போதே அவற்றால் உண்டாக்கத்தக்க பலன் மேல் ஆசை இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். சோ எப்படி வந்து புறத்தியார் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம பண்றோமோ அந்த மாதிரி இந்த கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, எந்த கர்மத்தை வேணா ஸ்டார்ட் பண்ணு, பட் கர்மத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த ரிசல்ட் மேல கடுகளவு கூட எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணு. அரச மரத்தின் பழத்திற்கு ஆசைப்படாமலே அதற்கு ஜலம் பார்ப்பது போலே. ஏன்னா அரச மரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இருந்து நமக்கு எந்த பிரயோஜனம், மாமரம் இருக்குன்னா பலம் கொடுக்கும். இந்த மாதிரி அரச மரத்துல ஏதாவது கிடைக்குமான்னு ஒண்ணும் கிடைக்காது, நிழல் தான் கிடைக்கும். ஆனா எந்த உத்தேசமும் இல்லாமல் அரச மரத்தை வளர்க்கறது இல்லையா, அந்த மாதிரி பலன் எதிர்க்காம தான் பண்றோம். அது மாடுகளை மேய்க்கிறவன் மாடுகளின் பாலில் ஆசை வைக்காதது போலே. அத்தனை மாடுகளை மேய்க்கிறான். இவன் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்ச்சிட்டு வந்ததுனாலதான் மாடு பாலே கொடுக்குது. அப்ப மொத்த பாலுக்கும் அவன் தானே சொந்தக்காரன் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அவன் ஃபீலே பண்றது இல்லையே. எல்லா மாடு கொண்டு வந்து விட்டுறான், அவன் மாட்டுக்காரன் தான் பாலை காய்ச்சி அவன் தான் எடுத்துக்கிறான். சரியா? பலனில் ஆசையற்றவனாய கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். இந்த மாதிரி நீ வந்து பலனில் ஆசை இல்லாம நீ கர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு யுக்தியை சகாயமாக கொண்டு எவன கர்மங்களை செய்து தருவானோ அவனுக்கு அவனிடத்திலேயே இருக்கும் ஆத்மஸ்வரூபம் அனுபவ சித்தமாகி விடுகிறது. சோ ஆத்மாங்கிறது எப்பயுமே நமக்குள்ள இருக்கிறது தான், மறந்தது தானே பிரச்சனை. இந்த மாதிரி நீ பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொன்னா நீ ஆத்மாங்கிறது நீ ரியலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. ஆகவே பலனில் ஆசையையும் கருத்திருத்துவ அபிமானத்தையும் ஒழித்துக் கொண்டு விகித கர்மங்களை செய்து தீர வேண்டும் என்பது என்னுடைய உத்தமமான உபதேசம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சோ கர்மயோகத்துல ரெண்டு பிரதானமான பாயிண்ட்ஸ், ரெண்டு என்னன்னா, ஒன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது பலனில் ஆசை வைக்காதொழிவது அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து கருத்திருத்துவ அபிமானம் அப்படின்னா நான் செய்கிறேன் என்ற அந்த பாவம் இல்லாமல் இருத்தல் அப்படின்னு அர்த்தம். சரியா? நான் பண்ணேன் அப்படின்னா அவர் கருத்திருவ அபிமானம், நான் அப்படிங்கிற ஒரு அபிமானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சோ இங்க அந்த நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமலும் செய்யணும், பலன்ல ஆசை இல்லாமலும் செய்யணும் என்பதுதானடா நான் உனக்கு கற்றுக் கொடுப்பது என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.